الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حبب إلي الطيب والنساء وجعلت قرة عيني في الصلاة إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தஃசீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 109வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 233 வசனங்கள் வரை உண்டான விளக்க உரையை, விரிவுரையை நாம் கடந்த வாரம் வரைக்கும் கேட்டு வந்தோம். இந்த வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய அதே 233வது வசனத்திற்குண்டான 3ஆம் பாக விளக்கத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். கடந்த 2 வாரமும் இந்த சூரா பக்ராவினுடைய 233வது வசனத்தை நம்ம படித்து காட்டி, ஓதி காட்டி, அதனுடைய அர்த்தங்களை சொல்லி, அதனுடைய விரிவுரைகளை கடந்த 2 வாரங்களாக நாம் செய்து வந்தோம். இப்ப அதே 233வது வசனத்தினுடைய 3ஆவது பாக விளக்கத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு உள்ள காலத்தினுடைய சூழலில் இந்த 233வது வசனத்தினுடைய அந்த விரிவுரை ரொம்பவும் முக்கியமானது. இன்றைய கால சூழலில் எல்லா இடங்களிலும் கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்படக்கூடிய தாம்பத்திய உறவு சம்பந்தமாக, அவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தை சம்பந்தமாக, குழந்தை உருவாக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமாக இன்றைக்கு உலகளாவிய அளவில், சர்வதேச அளவில் ஒரு விதமான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாய் அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சூரா பக்ராவுடைய 233வது வசனத்தில் தெளிவாக நீண்ட ஒரு வசனமாக ஒரு பக்கம் முழுவதும் வரும். நீங்க குர்ஆன் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு நுணுக்கமாக நமக்கு அமைத்து சொல்லி தந்திருக்கிறார். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகிற போது மடத்திலிருந்து வெள்ளம் போல கடல் நீரை விட அதிகமாக எதிர்கொண்டே இருக்கிறார்கள். பாகமாக எதிர்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு நுணுக்கமான சட்டங்களை எல்லாம் அந்த ஒரு வசனத்தில் அமைத்து வைத்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து நவீன பிரச்சனைகளுக்கு, இன்றைய கால பிரச்சனைகளுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்வாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையில் அந்த 233வது வசனத்தின் கருத்தில அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய முடிவில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வாரம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது அவர்கள் மீது கடமையாக ஆகிறது. அந்த தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய அந்த காலகட்டத்தில அந்த தாய்மார்களுக்குரிய கணவன்மார்கள் பாலூட்டக்கூடிய அந்த விஷயத்திற்காக என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதுவெல்லாம் தன்னுடைய மனைவிக்கு
ஆடை ரீதியாக, உணவு ரீதியாக அல்லது மற்ற ஆறுதலான விஷயங்கள் மூலமாக என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் வாங்கி தருவது கணவனின் மீது கட்டாய கடமை. அதில் எந்த வகையிலும் கணவன் முகசுளிப்போ கோபத்தையோ வெறுப்பையோ அவர் காட்டிவிடக் கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அதுபோல கணவன் வாங்கி தரக்கூடிய கடமையில் அவர் இருந்தாலும் மனைவியானவர் கணவனுக்கு எந்த விதத்திலும் சிரமங்களை அவர் தந்துவிடக் கூடாது. வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கணவனிடம் மனைவி நடந்துவிடக் கூடாது. குழந்தைக்கு பிரச்சனை வரக்கூடிய அந்த அளவில் கணவனிடம் பிரச்சனை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மனைவிக்கும் அந்த வசனத்தில் உபதேசமாக வழங்குகிறார். அந்த வகையில் அந்த ஆயத்தினுடைய முடிவில் ஒரு 2-3 வரைக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். என்னன்னா, குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் பாலூட்ட வேண்டிய அந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான தகுதி, அந்த ஒரு ஆரோக்கியம், அந்த ஒரு பலம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னார். அந்த நிர்பந்தமான சமயத்தில் பெற்றெடுத்த குழந்தை சின்ன புள்ளல அது எங்க போய் சாப்பிடும், எதிர்த்து நடக்கவே தெரியாது, படுத்துக்கிட்டே தான் இருக்கும். பிறந்த புள்ள பேசவும் தெரியாது. தனக்கு பசி வந்தா அழுது காட்டும், தனக்கு பசி தீர்ந்துச்சுன்னு சொன்னா சிரிச்சு காட்டும். இதுதான் அந்த குழந்தை செய்ய முடியும் இல்லையா? இதை தவிர வேற எதுவும் செய்ய முடியுமா? எனக்கு நீ சாப்பாடு தரலன்னு சொல்லி ஓகே அடிக்க முடியுமா? அதனால எதையுமே செய்ய முடியாது இல்லையா? அப்ப அந்த குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய கட்டாய கடமை தாயின் மீது இருக்கிறது. பாலூட்டுவதற்கான எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுப்பது தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது. இப்ப இந்த சூழல்ல அந்த பெண்மணிக்கு பாலூட்டுவதற்கான பலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பால் உற்பத்தியாக மாட்டேங்குது. இப்ப என்ன செய்வது அப்படின்னா, பாலூட்டுவதற்காக வேண்டி நீங்க வாடகை தாயை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பாலூட்டுவதற்காக வேண்டி வாடகை தாயை நீங்க ஏற்படுத்திக் கொண்டு அவங்களுக்கு நம்முடைய பழக்க வழக்கத்தில் செவிலி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலூட்டும் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெண்ணை ஏற்படுத்தி, இல்லவா நான் பெற்ற பிள்ளைக்கு நீ பாலூட்டு ஏன்னு சொன்ன என்னுடைய மனைவிக்கு பால் கூறி வருவது உற்பத்தி ஆகுவதற்குண்டான பலம் ஒரு தகுதி இப்ப இல்லை. இனிமே இன்ஷா அல்லாஹ் வரலாம். மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, அதெல்லாம் போட்டு சரி செய்தான் வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால அது வரைக்கும் நீங்க தான் பால் ஊட்டணும். உங்களுக்கு நீங்க பால் ஊட்டுறதுக்கு என்ன காசு பணம் கேட்குறீங்களோ, என்ன நீங்க வசதி கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீங்க என் பிள்ளைக்கு பால் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண்ணை பாலூட்டுவதற்காக வேண்டி வாடகைக்கு எடுத்துக்கொள்வது இது கூடுமா அப்படிங்கிறத பத்தி தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டீங்கன்னா, இவ்வாறு நீங்க மஷவரா செய்கிற போது, ஆலோசனை செய்கிற போது பெரியவர்கள்லாம் சேர்ந்து உங்களுடைய மனைவி தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டுவதற்கான தகுதி, அந்த ஒரு ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த நிர்பந்தமான சமயத்துல இன்னொரு பெண்ணை பாலூட்டுவதற்காக நீங்க ஏற்படுத்தி கொள்வது, அதற்குண்டான சன்மானத்தை நீங்க அந்த பெண்ணிற்கு கொடுப்பது, இதுவெல்லாம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். வலாத்துனாக அழைக்கும், உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி நீங்க மற்ற பெண்களை, அந்நிய பெண்களை நாடி செல்வது உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. அந்த தாய்மார்களுக்கு, பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்க என்ன சன்மானம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நல்ல முறையில, அழகிய முறையில அவங்க கேட்டது மாதிரி நீங்க கொடுக்கிறது உங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நீங்க அந்த மாதிரி நீங்க ஏற்படுத்தி கொள்வதில் உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் நன்றி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
பிமா தஅமலூன பஸீர். நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம நாலு சுவற்றுக்குள்ள தான் இருக்கிறோம், அல்லாஹ் எப்படி பார்க்க போறான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மற்ற மனிதர்களுடைய கண் பார்வையை விட்டு நீங்க வந்து தப்பிச்சிடலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு நீங்க தப்பிக்க முடியாது. அதனால இந்த விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த நீண்ட வசனத்தினுடைய கடைசி இடத்துல ஒரு 3 வரிக்கு அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்லும் விதமாக இது போன்ற அர்த்தத்தில் உள்ள அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். இந்த வசனத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இப்போ உள்ள காலத்துடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, பொதுவா அல்லாஹ் தஆலா இது மாதிரியான விஷயத்தை எப்போதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது துவக்கமாக எது தேவைப்படுமோ, அடிப்படையில் பேசிக்கா அடிப்படையில எது தேவைப்படுமோ அதை அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்லி தருவோம். சொல்லி தந்துட்டு அதன் பிறகு அதை அமல் செய்ய வச்சு அதன் பிறகு அல்லாஹ் தஆலா நடுத்தரமான சட்டத்தை கொடுப்போம். அதுக்கப்புறம் இறுதி தீர்வாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அந்த முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில கட்டளைகளை தங்களுடைய உம்மத்திற்கு சொல்லிவிடுமாறு அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினூன் என்கின்ற சூராவினுடைய ஆரம்ப 15 வசனங்கள் அல்லாஹ் தஆலா இறக்கி தந்து ஒரு முஃமின், வெற்றி பெற்ற ஒரு முஃமின், நல்லா கவனிக்கணும், இப்பதான் நம்ம விஷயத்துக்கே வந்துருக்கோம். ஒரு வெற்றி பெற்ற முஃமின் எப்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும், அவரிடத்துல 10 குணங்கள் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த 10 குணங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முஃமினாக இருக்கக்கூடிய இறைநம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த 10 குணங்கள் அவங்களுக்கு இருக்கணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வசனங்கள்ல என்ன சொல்றான் அப்படின்னா, முதல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சூராவை தொடங்குகிறார். முதல் விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வை தொழுகையில் உள்ளச்சத்தோடு வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம இன்னைக்கு வேணும். நம்ம அல்லாஹ் மூலம் தப்பு கேட்கிறோம்ல, நமக்கு வேண்டிய வியாபாரத்துல 4 கடை 4 பிசினஸ் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், தொழுகையில நீங்க வந்துட்டீங்கன்னா மன உள்ளச்சத்தோடு நீங்க தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது. அதுபோல வீணான பேச்சுக்கள், வீணான விஷயங்கள் இவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி? வீணான பேச்சுக்கள், வீணான விஷயங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் உட்கார்ந்து அரட்டை அடைச்சாலும் சரிதான், அல்லது பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்து கல்வி குடிச்சிட்டு போனாலும் சரிதான், எதுலையுமே வீணான விஷயங்கள், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. எனக்கு இது தேவையில்லவா அப்படின்னும் போது நம்ம அதுல தலையிட்டு என்ன ஆயிடும்போது நம்ம அதுல போய் என்ன செய்யறது, நம்மதான் பெரிய கருத்துசாமி மாதிரி அங்க போய் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறது. அப்படி இல்லை. நமக்கு இந்த விஷயம் தேவையில்லைன்னும் போது அந்த விஷயத்தின் பக்கம் நம்ம நெருங்கவே கூடாது. அல்லாஹ் சொல்லி தருகிறார். அதான் வெற்றி பெற்ற முஃமினுடைய 3வது தன்மை. வெற்றி பெற்ற முஃமினுடைய 3வது தன்மை என்னன்னா, வீணான பேச்சும் வீணான விஷயமும் அவரிடத்தில் இருக்காது. சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததா சொல்றான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். நீங்க உங்களுடைய மறைவிடங்களை, மர்மஸ்தானங்களை, மறை உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த மறைவிடங்களை உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்க வெளிப்படுத்தலாம். அல்லாஹ் சொல்றான் தெளிவா, இல்லா அலா அஸ்வாதிஹிம் வமா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைரு மலூமின். அதே மாதிரி உங்களுடைய பொறுப்பிற்கு உள்ள, அதாவது அந்த காலகட்டத்தில் அடிமை பெண்கள் தான் இருந்தாங்க, உங்களுடைய பொறுப்பின் கீழ் உள்ள அடிமை பெண்கள் இருந்தா அவங்க கிட்ட நீங்க நடந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, உங்களுடைய மனைவியினுடைய இடத்துல நீங்க உங்களுடைய மறைவிடங்களை பகிர்ந்து கொள்வது அதெல்லாம் உங்களுக்கு கூடும், ஹலால் தான். ஃபைன்னஹும் கைரு மலூமின். அதில் நீங்க திட்டப்பட மாட்டீர்கள்.
அதில் உங்களை வந்து ஏசப்பட மாட்டீர்கள். அது உங்களுக்கு படிப்பிற்குரிய விஷயம் இல்லை, படிப்பிற்குரிய விஷயமாக ஆகாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ வந்து நம்முடைய மனைவி இது வந்து நமக்கு ஹலால் தான். அதனால மனைவியிடத்துல பலவீனங்களை கொண்டு பகிர்ந்து கொள்வதுங்கிறது அது வேற விஷயம், அது படிப்பிற்குரியதல்ல. அது அல்லாம எங்க பயன்படுத்த கூடாதோ அந்நிய பெண்களுடைய விஷயத்தில் நாம் பயன்படுத்துவது அது மிகப்பெரிய உங்களுக்கு தவறான ஒரு காரியமாக ஆகிவிடும். பொங்கலுக்கு தான் வராதாலிக்க பொங்கலுக்கு ஹுமுல் ஆதூன் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் மிகப்பெரிய பகைவர்கள், இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பகைவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு கேடு கெட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எந்த இடத்துல நம்முடைய மனைவிகளை பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல பயன்படுத்தாம வேறு இடத்தில் பயன்படுத்துவது, அந்நிய பெண்களிடம் நம்முடைய மனைவிகளை பயன்படுத்துவது, அது வந்து மிகப்பெரிய கேடுகட்ட ஒரு விஷயம். அவர்கள் அல்லாஹ்விற்கு விரோதமானவர்கள், இந்த சமுதாயத்திற்கும் அவர்கள் விரோதமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு வல்லதீன உம்லி அமானாத்திஹி வஅஹ்திஹிம் ராஅூன், அந்த முஃமின்களுக்கு அமானிதமான பொருட்கள், அந்த முஃமின்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, இதையெல்லாம் அவர்கள் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி பெற்ற முஃமின்கள் வந்து அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் வாக்குறுதியை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம கொடுக்குற எத்தனையோ வாக்குறுதி கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ வாக்குறுதி கொடுக்குறோம். அத்தனை வாக்குறுதியும் படி நம்ம செயல்படுறோமா? சில நேரங்கள்ல அவன் நம்மள ஒத்துக்கிற வரைக்கும் என்ன சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நாம் நடந்து விடுவது. அப்படி வெற்றி பெற்ற முஃமின் இருக்க மாட்டாது. வெற்றி பெற்ற முஃமின் என்னன்னா கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை கட்டாயமாக அவர் நிறைவேற்றுவாரு, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருப்பாரு என்று அல்லாஹ் தஆலா 9 தன்மைகளை சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், எப்போதுமே தங்களுடைய தொழுகைகளில் பேணி நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எல்லா விதமான கடமைகளையும் ஃபர்து, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹப் எல்லா விதமான விஷயங்களையும் தொழுகையில் அவர் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி 10 தன்மைகளில் இருப்பவர்கள் தான் வெற்றி பெற்ற முஃமின்கள். அதனால நீங்க உங்களுடைய மனைவிமார்களோடு, உங்களுடைய குழந்தை செல்வங்களோடு, உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு அல்லது நண்பர்களோடு அல்லது பிற மக்களோடு நடக்கின்ற போது இந்த 10 விஷயங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அடித்தளமாக அல்லாஹ் தஆலா முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சொன்னதோடு மட்டுமல்லாம அல்லாஹ் சொல்றான், இந்த 10 விஷயங்களை யார் வந்து பேணி நடக்கின்றார்களோ அவர்கள் தான் உலகிற்கும் வாரிசோன், அவங்க தான் வந்து மிகப்பெரிய வாரிசுதாரர்கள், சொத்துக்கு உரியவர்கள். என்ன சொத்து அவங்களுக்கு எழுதி கொண்டு போடும்? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன எரிதுகுனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு சொந்தமானவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு சொந்தமானவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். மூஃபிஹா ஹாலிதூன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தில் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எப்பவுமே அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்கும் போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிங்க? எப்பவுமே அல்லாஹ்ட்ட அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா, நரகத்தை விட்டு பாதுகாத்து புரிவாயா அப்படி நீங்க கேட்கும்போது, யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தாயா அல்லாஹ் அப்படி கேட்கணுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக இந்த 10 தன்மைகள் உடையவர்கள் ஆகிவிடுவார்கள். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி இந்த விஷயத்தை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவின் பக்கம் திரும்பி இப்படி ஒரு துஆவை ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு ஹதரத் உமர் இப்னு சுத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம ஸித்னா வலா துன்குஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு இது போன்ற ஞானங்களை அதிகமாக எங்களுக்கு வழங்குவாயாக, எங்களுக்கு நீ குறைத்து விடாதே. வஅக்ரிம்னா வலா துஹின்னா, யா அல்லாஹ் எங்களை நீ கண்ணியப்படுத்து, எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. அதுபோல
யாரெல்லாம் எங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் வழங்கு, எங்களுக்கு எதையுமே தடுத்து விடாத, இது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று எங்களுக்கு எதையுமே தடுத்து விடாத. வஆசிர்னா வலா துஸிர் அலைனா, யாரெல்லாம் எங்களை நீ தேர்ந்தெடுத்த மக்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக, நீ தேர்ந்தெடுத்த மக்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளையும் கொடுத்து எங்களை நீ பாதிப்பிற்குள் நீ ஆக்கி விடாத. எப்படிங்க? எங்களுக்கு எந்தவித இடையூறுகளையும் கொடுத்து சிரமங்களையும் கொடுத்து பாதிப்புக்கு உட்பட்டவர்களாக எங்களை நீ ஆக்கிறாரே அல்லாஹ், எங்களை நீ நல்ல மனிதர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வர்தஅன்னா, யா அல்லாஹ் எங்களை கொண்டு நீ திருப்தி அடைவாயாக. அது மாதிரி வஅர்தினா, எங்களை திருப்தி அடைய செய்வாயாக. நீ கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் எங்களுக்கு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மன நிறைவு ஏற்படக்கூடிய மன நிறைவான வாழ்க்கையை எங்களுக்கு நீ கொடுப்பாயாக அப்படின்ற ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. யாரு அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த 10 தன்மைகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தஹலல் ஜன்னah, சொர்க்கத்தில் தான் நுழைவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்திற்கு அடிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட வித்துதான் இந்த வசனம். இந்த வசனத்தின்படி தான் நம்மளை உருவாக்கி கொள்ளணும் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, ஆண் பெண்ணின் மீது கவனம் கொள்வது, பெண் ஆணின் மீது கவனம் கொள்வது. இது இயல்பாகவே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இடையே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். குழந்தை பருவத்தில் எதுவும் தெரியாது, நடுத்தர வயதிலும் எதுவும் தெரியாது, வாலிப வயதுல திருமண வயது ஆகின்ற போது ஒரு ஆணிற்கு தானாகவே பெண்ணின் மீது உள்ள ஒரு கவரக்கூடிய ஈர்ப்புள்ள ஒரு குணம் ஏற்படும். அதுபோல ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது ஒரு ஈர்ப்பான ஒரு குணம் கட்டாயமாக ஏற்படும். இது அல்லாஹ் தஆலாவே அமைத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஞானம். இந்த ஞானத்துக்கு கூட யாருக்கும் இல்லைன்னு சொன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியவான்கள். ஆனா அது கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஒரு ஆண் பெண்ணின் மீது உள்ள அந்த ஈர்ப்பை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய ஆணின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அது கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு ஹுப்பிபி இலைய அத்வையு வன் நிசாவு, நறுமணத்தையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய பிரியத்திலேயே இயல்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டார். ஆனால் பெண்களின் மீது எனக்கு எப்பவுமே ஒரு மஹப்பத் இருக்கும். அதுபோல நறுமணம் போடக்கூடிய வாசனை திரவியங்கள்ல எனக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்கும். ஆனா அல்லாஹ் என்னுடைய கண் குளிர்ச்சிய தொழுகையில் தான் ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ் என்னுடைய கண் குளிர்ச்சிய தொழுகையில் தான் ஆக்கி இருக்கிறார். உங்களுக்கு கண் குளிர்ச்சி வேண்டுமா? தொழுகையில் நீங்கள் அதை அடைந்து கொள்ளுங்கள். அதனாலதான் தொழுகிறவங்களுக்குலாம் கண் குளிர்ச்சி ஏற்படும். அந்த கண் குளிர்ச்சி சாதாரணமாகவே இந்த உலகிலும் அவர்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு தென்படும். ஆனா நம்ம தொழுகை அந்த மாதிரியான தொழுகையா இருக்கணும். நம்ம தொழுகை சடங்குக்காக வேண்டி தொழுகுவதோ அல்லது வேறு யாராவது நம்மளை பார்த்து தொழுகையாளின்னு சொல்றதுக்காக வேண்டி தொழுகுவதோ அப்படின்ற மாதிரி நம்முடைய தொழுகை நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணுங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி கற்றுத் தந்தார்களோ அந்த முறையில நம்முடைய தொழுகை இருந்தால் கட்டாயமாக அந்த தொழுகை நமக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி தரும். அந்த முறையில நம்முடைய தொழுகை இல்லைன்னா கட்டாயமாக நமக்கு சோம்பேறித்தனமோ, தொழுகையை நினைச்சாலே ஒரு சடங்காக நாம் தொழுக வேண்டிய பொருளாகவோ நமக்கு தோன்றமே தவிர கண்குளிர்ச்சி ஏற்படாது. அதனால அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது போல தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர புரிவானாக. தொழுகையில் கண்குளிர்ச்சி அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தர புரிவானாக. அடுத்ததா நமக்கு சொல்லி தருகிறார்கள், குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா 7 நபர்களை பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட துர்பாக்கியவான்களாக அவர்கள் இருப்பார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இதுவரைக்கும் நல்ல விஷயங்களா சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இப்ப அடுத்து குர்ஆனுடைய விரிவுரையில அடுத்த சாப்டர் மாறுது.
அந்த மேல சொன்ன அந்த வசனத்துக்கு 233வது சூரா பக்ராவுடைய வசனத்துக்கு இதுவரைக்கும் நமக்கு பிரியமாக ஆகிற மாதிரி விஷயங்கள் சொல்லி தந்தாங்கல்ல. இப்ப சாப்டர் மாறுது. 7 நபர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டார். யாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல சுய இன்பத்தை மேற்கொள்ளக்கூடியவர். சுய இன்பத்தை மேற்கொள்ளக்கூடியவர். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுய இன்பத்தை மேற்கொள்ளக்கூடாது. தன்னுடைய கையை கொண்டு இன்பத்தை எடுத்துக் கொள்வது என்பது நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிக விகாரமாக கருதப்படுவான். இந்த உலகத்திலும் அவனை இழிவாக ஆக்கப்படும், கேவலமாக பார்க்கப்படும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்துடைய பார்வை அவன் மீது இருக்காது. சுய இன்பத்தை மேற்கொள்ளக்கூடியவர். இன்னைக்குள்ள கால சிச்சுவேஷன்ல யூடியூப்லயும் இருந்தாலும் சரி, அல்லது மற்ற வாட்ஸ்அப் எல்லா இன்டர்நெட் வலைத்தளங்கள் எல்லாத்திலையும் இன்னைக்கு உள்ள டாக்டர்கள், மருத்துவர்கள் கூட இன்னைக்கு இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அனுமதிக்கிறாங்க. சுய இன்பத்தை ஒரு தடவை 2 தடவை செய்து கொள்ளலாம் என்று அனுமதிக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சுய இன்பத்தை மேற்கொள்ளக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய பார்வை நாளை மறுமையில் கிடைக்காது. ஒன்று. இரண்டாவது யாருன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுய இன்பத்தை மேற்கொள்வதற்கு தூண்டக்கூடியவர், அதே போல சுய இன்பத்திற்கு மேற்கொள்வதற்கு எல்லா விதமான உதவிகளை செய்யக்கூடியவர். 3. நாலாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுபானத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர். மதுபானத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர். இது சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா, முதுமினுல் ஹம்ர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மதுபானத்தை ஊற்றி தரக்கூடியவர், மதுபானத்தை குடிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவர், மதுபானத்தை காய்ச்சக்கூடியவர், மதுபானத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர், மதுபானத்தினுடைய கணக்கை எழுதக்கூடியவர், எல்லாரும் இதுல கட்டுப்படுறாங்க. மதுபானத்திற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் மூழ்கி கிடக்கக்கூடியவனை நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை அவனுக்கு இருக்காது சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5வது விஷயமா சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்குலாம் இது நம்ம சொல்லி தர வேண்டியது, வஹாரிபு வாலிதை அல்லாஹ் நம்மையும் காப்பாற்றி கொண்டு வராங்க. தன் பெற்றெடுத்த தாய் தந்தையரை அடிக்கக்கூடியவர், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை அடிக்கக்கூடியவர். இன்னைக்கு சாதாரணமாக பிள்ளை செல்வங்கள்லாம் எப்படி வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, தோல் மேல வளர்ந்த புள்ள தந்தையை பலார்ந்து அடிக்கிறான், எல்லாருக்கும் முன்னிலையில. அதே போல தாய்க்கு முன்னிலையில அடிக்கிறான் தந்தையை. அது போல தன்னை பெற்றெடுத்த தாயை காலம் எட்டி மிதிக்கிறான். இவனை விட துர்பாக்கியவான், அல்லாஹ்வினால் அளிக்கப்படக்கூடியவன் இவனை விட வேறு யாரும் இருக்க மாட்டார். இன்றைக்குள்ள அந்த காலத்தினுடைய அந்த சூழல்ல இதுவெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5வதா தன்னுடைய பெற்றோர்களை அடிக்கக்கூடியவனை அல்லாஹ் நாளை மறுமையில் ரஹ்மத்துடைய பார்வையில் பார்க்க மாட்டார். தன்னுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமாக சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு எப்போது பார்த்தாலும் சிரமத்தை தரக்கூடியவர். அண்டை வீட்டுக்காரன் எப்ப இவனை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும், ஏசி நாசமா போறோம், அழிஞ்சே போயிடும் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்டை வீட்டுக்காரனை வைத்துக் கொள்ளக்கூடியவன் அவனுக்கும் நாளை வறுமையில ரஹ்மத்துடைய பார்வை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை கிடைக்காது. அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான். அதனால அண்டை வீட்டுக்காரனும் உங்களுக்கு தீங்கே இழைச்சாலும் நீங்க அவங்களுக்கு நல்லதையே செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 7வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியை இவன் தாம்பத்திய உறவில் வைத்துக் கொள்ளக்கூடியவனை நாளை மறுமையில ரஹ்மத்துடைய பார்வையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இது நடைபெறுகிறது. இன்றைக்கு அதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாகவே இன்றைக்கு மக்கள் எடுத்துக்கொண்டார்கள்.
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அதை சொல்லி காட்டி விட்டார்கள். உனக்கு அல்லாஹ் தஆலா யாரை சாலிஹான மனைவியாக ஆக்கி தந்தானோ அந்த மனைவியிடத்திலேயே உன்னுடைய தேவையை நீ முடித்துக்கணும். அந்த வட்டத்தை விட்டு இன்னொரு வட்டத்துக்கு நீ போகக்கூடாது. போகுவது உனக்கு எந்தவித தகுதியும் இல்லை, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அப்படி தாண்டுவது, வேலை தாண்டுவது என்பது மிகப்பெரிய ஹராமான பார்வையை, ஹராமான பாதைக்கு உன்னை கொண்டு சென்றுவிடும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 நபர்களை குர்ஆனுடைய விரிவாக சொல்றாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு சட்ட வரம்புகளை அமைத்து தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தில் பேணுதலாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 100 படித்தரங்களை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எப்படிங்க? 100 படித்தரங்களை இந்த விஷயங்கள்ல பேணுதலாக கட்டுக்கோப்போடு மன இச்சையை அடக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா 100 படித்தரங்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறார். இந்த 100 படித்தரங்கள்ல உயர்ந்ததுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். எனவே அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கே அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போது உள்ள கால சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த வாடகை தாயுடைய விஷயமா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை வேறு விதமாக மக்கள் விளங்கிக் கொண்டார். இதை கைரோ யூனிவர்சிட்டி, எகிப்துல இருக்கக்கூடிய கைரோ யூனிவர்சிட்டி, அந்த காலகட்டத்தில் அஸ்கர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கைரோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர்ல நெட்ல வலைத்தளங்கள்ல அது வருகிறது. அந்த எகிப்து அந்த நாட்டில் உள்ள அந்த அஸ்கர் யூனிவர்சிட்டியினுடைய மிகப்பெரிய உலமா பெருமக்கள் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து வாடகை தாயுடைய அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வாடகை தாய் அது யாருன்னு சொன்னா பாலூட்டும் வாடகை தாய். எப்படி? பாலூட்டுவதற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாடகை தாய். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. எப்படி ஒரு தாயை நாம் பார்க்கின்றோமோ அது போலத்தான் வாடகை தாயையும் நாம் பாலூட்டக்கூடிய தாயையும் நாம் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது. இந்த வாடகை தாய குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாலூட்டிய தாயை நபி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களை கண்ணியப்படுத்தியும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சரி, இரண்டாவது விஷயம் என்னன்னா, மக்கள் விளங்கிக் கொண்ட விஷயம் என்னன்னா, கர்ப்பிணி சுமக்கும் வாடகை தாய். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அற்புதமான மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள கர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். குழந்தை உருவாகக்கூடிய கர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஞானம், மிகப்பெரிய அருள்கொடை. சொர்க்கத்தையே ஒரு பெண்ணுடைய வயிற்றில் கொண்டு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கர்ப்பப்பைய வாடகைக்கு விடுவது, இது அல்லாஹ் தஆலாவும் இதை பற்றி அல்லாஹ் தஆலாவும் கூறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை பற்றி கூறவில்லைன்னா என்ன அர்த்தம்னா அனுமதி தரவில்லை. கற்பில் சுமப்பதற்கு ஒரு வாடகை தாயை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வும் அனுமதி தரல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரவில்லை. இன்னைக்கு உள்ள காலத்தினுடைய போக்குல நிறைய பேர் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, தனக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை பெறுவதற்கு உண்டான ஒரு தாய்மை அடைவதற்கு உண்டான அந்த பாக்கியம் இல்ல, மலட்டுத்தன்மை தான் இருக்கு, மலடின்னு எல்லாருமே சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வருத்தமான விஷயம் தானே. ஒவ்வொருத்தரும் நம்ம தன்னை பார்க்கும் மலடி, இவன் ஒரு மலடி அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு துன்பம். அதெல்லாம் கரெக்ட் தான். அதற்காக நீ இன்னொரு பெண்ணுக்கு உன்னுடைய கணவனுடைய விந்தணுவை கொடுத்து அந்த விந்தணுவின் மூலமாக ஒரு குழந்தையை உருவாக்கி கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து நீ வளர்க்கணும்னு நினைக்கிற பாரு, இது அல்லாஹ் உனக்கு தந்த அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கொடுத்த அனுமதி கிடையாது.
இது மார்க்கத்தில் மிகப்பெரிய ஹராம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விதத்தில் இது ஒரு விதமான விபச்சாரம். எப்படி ஒரு கணவன் அந்நிய பெண்ணிடத்தில் தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்வது எப்படி விபச்சாரமாக கருதப்படுகிறதோ, அதுபோலத்தான் வாடகை தாயை ஏற்படுத்தி கற்பில் சுமப்பதற்காக வேண்டி கணவனுடைய விந்தணுவை கொடுத்து அங்கு குழந்தையை உருவாக்குவது என்பது ஒரு விதமான விபச்சாரமாக இருக்கிறது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை, ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்குள்ள காலத்தினுடைய அந்த சிச்சுவேஷன்ல இதை மதம் ரீதியாக அனுமதிக்கின்றார்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் நிறைய மதத்தை போய் பார்த்தாங்க. இந்து மதம், ஜெயின மதம், பௌத்த மதம், இப்படியாக ஒவ்வொரு மதத்தையும் பார்த்தாங்க. அதுபோல இஸ்லாத்தையும் பார்த்தாங்க. இப்படி எண்ணற்ற மதங்களை பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையாளர்களை இப்பதான் நாம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் படி ஆய்வாளர்கள் கெய்ரோ யூனிவர்சிட்டியில உள்ள மிகப்பெரிய உலமா பெருமக்கள் இதை ஆய்வு செய்து நமக்கு கூறி தருகிறார்கள். உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய இந்து மதத்தை தவிர உள்ள மற்ற எல்லா மதங்களும் எப்படிங்க, இந்து மதத்தை தவிர உள்ள மற்ற எல்லா மதங்களும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. கற்பில் சுமப்பதற்காக வேண்டி வாடகை தாங்கி ஏற்படுத்திக் கொள்வது கண்டிக்கப்பட வேண்டியது, அனுமதிக்கப்பட்டதல்ல. அது ஒரு விதமான விபச்சாரம். இந்து மதம் மட்டும்தான் அதை நல்லுபகாரம் என்று சொல்லி தருகிறது. இந்து மதம் மட்டும்தான் அதை நல்லுபகாரம் என்று சொல்லி தருகிறது. ஏன்னா அவங்களுடைய கோட்பாடுகள்ல ஒருத்தருக்கு 1000 மனைவி கூட இருக்கலாம். அவங்களுடைய கொள்கை கோட்பாடுல ஒருத்தருக்கு எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கலாம். யார் வேண்டுமானாலும் போகலாம். யாருக்கும் எந்த ஒரு அனுமதி மறுப்பும் இல்லை. யாருக்கும் நீ தீங்கிழைக்காம இருந்தா போதும், யாருக்கும் நோவினை கொடுக்காம இருந்தா போதும். ஆனா நீ யாருடையும் போகலாம் அப்படின்னு இந்து மதத்தினுடைய கோட்பாடு இருக்கிறதுனால இந்து மதம் மட்டும்தான் அனுமதிக்கிறது கற்பில் சுமப்பதற்காக வாடகை தாயை ஏற்படுத்திக் கொள்வது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் வாடகை தாயை ஏற்படுத்திக் கொண்டு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சம்மதிக்கிறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவரிடத்தில் பேசி நமக்கு ஒரு புள்ள வேணும் இல்லைங்க, எனக்கு தான் மலட்டுத்தன்மையா இருக்கு, மலடியா நான் இருக்கிறேன், குழந்தை பெற்றெடுப்பதற்குண்டான தகுதியே இல்லை, அந்த பொண்ணு நமக்கு குழந்தை பெற்றெடுப்பதற்காண்டி தருவதற்காண்டி ரொம்ப தயாரா வந்திருக்கா, சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டி கணவரை பிரெயின் வாஷ் பண்றா. பிரெயின் வாஷ் பண்ணி கணவரும் சரி நம்முடைய மனைவி தான் இந்த தகுதி இல்லையே, நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. பிர்லா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு எல்லா இடத்திலையும் கருத்தரிக்கும் மையங்கள், எல்லா இடத்திலையும் வாங்க, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு குழந்தை இல்லையா, நான் குழந்தையை தரேன், வராங்க போறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காசு பணங்களை கொடுக்குறாங்க. கொடுத்து எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம நினைக்கிறோம் ஒரு விதமா, ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எப்படி போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, கணவனுடைய விந்தணுவை எடுத்துக் கொள்வாங்க. அதே மாதிரி மனைவியினுடைய கருமுட்டையை எடுத்துக் கொள்வாங்க. மனைவியினுடைய கருமுட்டையும் கணவனுடைய விந்தணுவையும் கலந்து இன்னொரு பெண்ணுக்கு, மூணாவது மனுஷி, கணவன் மனைவி அல்லாத மூணாவது மனுஷி, நல்லா கவனிக்கணும் வார்த்தைய, மூணாவது ஒரு பெண்ணுக்கு அவனுடைய கர்ப்பத்துல இவங்க கணவனுடைய அந்த விந்தணு போய் சேர்க்கிறாங்க. இதுதான் வாடகை தாயினுடைய முறை. ஆனா இன்னைக்கு உள்ள கால சிச்சுவேஷன் இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு. கணவனுடைய விந்தணுவெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா அந்த 4 சுவற்றுக்குள்ள ரூமுக்குள்ள யாரும் போகலாம் மாட்டாங்க, போய் பார்க்கலாம் மாட்டாங்க. அந்த பெண்ணுக்கு மயக்க ஊசி போட்டுருவாங்க.
இந்த மனைவிக்கும் மயக்க ஊசி போட்டுருவாங்க. இவனுக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு, அவனுக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு. வெளியே நிற்பாரு கணவனு, அவனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது. வேற ஆணுடைய விந்தணுவை வந்து இந்த பெண்ணுடைய அந்த கற்புல வந்து போடுறது. அதுதான் இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி. இன்னைக்கு தன்னுடைய மனைவியும் பயன்படுத்துவதற்கு நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லிட்டு பேபியை உருவாக்கி கொள்றது. நேரா கர்ப்பத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம், நாங்க குழந்தைய கிடைக்க வச்சிடறோம் என்று சொல்லி இன்னைக்கு கருத்தரித்தல் மையங்கள் நிறைய உருவாயிடுச்சு இல்லையா? அதைத்தான் வந்து மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். இது வந்து இந்த சூழலை யார் ஏற்படுத்துறதுன்னா ஷைத்தான் ஏற்படுத்தி. ஷைத்தான் வந்து எப்போதுமே நவீன விஷயங்களை அப்படி கவர்ச்சிகரமா காட்டி அதுக்கு சப்பக்கட்டான காரணங்களை கூறி மக்களை அப்படியே தன்னுடைய உள்ளத்தினுடைய அடைவுகளை கவர்ந்து இழுத்துடலாம். அதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ஷைத்தான் யார் தெரியுமா? எழுதுக்கும் ஒரு ஃபதல, உங்களுக்கு வறுமையை தான் அவன் கொண்டு வருவார். வயமுருக்கும் பில் ஃபஹிஷா, ஆபாசமான விஷயங்களை தான் உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருப்பார். ஆபாசமான விஷயங்களை அப்படியே நல்ல விஷயம் மாதிரி அப்படியே உங்களுக்கு சொல்லி காட்டுவோம். இன்னைக்கு அப்படிதான் கணவன் மனைவி உட்கார வச்சு, உங்க மனைவிக்கு குழந்தை பிறகு தகுதி இல்லை அப்படின்னு இவன் சொல்றான். அவன் உட்காந்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நீ கெட்டின மனைவியை இன்னொருத்த மலடின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அமைதியா நீ சிரிச்சுக்கிட்டே கேட்கிறனா உன்னை விட கேட்டுட்டு யார் இருப்பாங்களா? முதல் விஷயம். இரண்டாவது, அந்த மனைவியுடைய கர்ப்பத்திலேயோ அல்லது வேறொரு பெண்ணுடைய கர்ப்பத்திலேயோ நீ வந்து உன்னுடைய விந்தணுவை செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கிறனா இது எவ்வளவு பெரிய ஹராம் என்பதை அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டிவிட்டார். அதனால ஷைத்தானுடைய நவீன அந்த ஆபாசத்துடைய கவர்ச்சியை இன்றைக்கு பார்த்து மக்கள் தங்களுடைய சுய சிந்தனையை இழந்து விட்டார், சுய அறிவை இழந்து விட்டார், அதற்கு அடிமையாகவே இன்றைக்கு போய்விட்டார். அதைத்தான் வந்து அந்த வல்லுநர்கள் வந்து சொல்லி காட்டுகிறார்கள். இது ஒரு விஷயம். இன்னொன்று, பொதுவாக கணவன் மனைவி கணவனுடைய அந்தரங்க உறுப்பை எல்லா விதத்திலும் பயன்படுத்திக் கொள்வதற்கு மனைவிக்கு அனுமதி உண்டு. மனைவியினுடைய அந்தரங்க உறுப்பை கணவனுக்கு எல்லா விதத்திலும் பயன்படுத்திக் கொள்வது கணவனுக்கு அனுமதி உண்டு. ஆனால் நல்ல கவனிக்கணும், பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி உண்டு, பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். கணவனுடைய அந்தரங்க உறுப்பை மனைவி பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி உண்டு, மனைவியுடைய அந்தரங்க உறுப்பை கணவன் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஆனால் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையில ஏதாவது ஒரு கோளாறு வரும், அல்லது மரண சக்தி உங்களுக்கு இல்லாம போகும், அல்லது ஞாபக சக்தியில குறைவு உண்டாகும், அல்லது மற்ற விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு தர்தினியங்கள் ஏற்படும். அதனால மறை உறுப்புகளை நீங்கள் பார்க்க கூடாது. மறை உறுப்பை பார்க்கிறது கூடுமா அப்படின்னு கேட்டா மார்க்கத்தில் அனுமதி. கணவன் மனைவியினுடைய அந்தரங்க உறுப்பை பார்க்கணும், மனைவி கணவனுடைய அந்தரங்க உறுப்பை பார்க்கணும். ஆனால் இது பார்க்காம தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஏன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு 25 வருடங்களுக்கு மேலாக நபி அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். நபி அவர்களோடு தாம்பத்திய உறவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய விஷயத்திலிருந்து நபி அவர்கள் பார்த்ததில்லை, நபி அவர்களுடைய விஷயத்திலிருந்து நான் எதையும் பார்த்ததில்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இது எல்லாமே மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பார்க்காதீங்க. இதெல்லாம் சத்தியமான விஷயம். சத்திய விஷயத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டார். எப்ப அல்லாஹ் வெட்கப்பட மாட்டார்? அல்லாஹ்வுடைய தன்மைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் அந்த சத்திய விஷயங்களை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டாங்க. அதனாலதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் நபி அவர்களோடு அதிகமான வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், நபி அவர்களோடு தாம்பத்திய உறவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னிலிருந்தும் அவர்கள் பார்த்ததில்லை, அவர்களிலிருந்தும் நான் பார்த்ததில்லை. அப்படியே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாம்பத்திய உறவினுடைய ஸ்டேட்மெண்ட் அழகா நமக்கு கொடுத்தார். அதுதான் குர்ஆன்
சொல்லி காட்டுறாங்க. அந்தரங்க உறுப்புகளை கணவன் மனைவியிடம் பார்ப்பதோ அல்லது மனைவி கணவனிடம் பார்ப்பதற்கே நமக்கு அனுமதி தருவதற்கு அவ்வளவு யோசிச்சு சொல்றாங்கன்னா, நீ அந்த டாக்டர்கிட்ட போய் கருத்தரிப்பதற்காக வேண்டி உன்னுடைய அந்தரங்க உறுப்பை நீ காட்டி அதுல விந்தணுவை நீ வாங்கிக்கிறானா, இது எந்த வகையில உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? அதை யோசித்து சிந்தித்து பார்க்கணும். அந்தரங்க உறுப்பை அந்நிய ஆணிடமோ அந்நிய பெண்ணிடமோ காட்டுவது எந்த ஒரு நபருக்கும் அனுமதி கிடையாது. இல்ல, நான் பொம்பளைகிட்ட தானே காட்டுறேன், நீ பொம்பளைகிட்ட தான் காட்டுற, அது அந்த பொம்பளை அந்நிய பொண்ணாச்சே. அந்நிய பெண்ணிடமும் ஒரு பெண் காட்டுவது ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஒரு மருத்துவ ரீதியாக அல்லது விஷயங்களுக்காக வேண்டி அவர்கள் காட்டுவது அது நிர்பந்தமான விஷயங்கள், அது வேறு. ஆனா அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை செய்வதற்காக வேண்டி அந்தரங்க உறுப்பை நீ மற்றவர்களிடத்தில் காட்டுவது என்பது மிகப்பெரிய ஹராம். அந்த வகையில் வாடகை தாயை நாம் ஏற்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய ஹராம் என்று சொல்லி விரிவுரையாளர்கள் சொன்னாங்க. கடைசியாக, இப்படி வாடகை தாயை கற்பில் உங்களுடைய குழந்தையை சுமப்பதற்கான நீங்க ஏற்படுத்திக் கொண்டீங்கன்னா அதுல என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, முதல்ல குடும்ப பாரம்பரியம் தெரியாது. இந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. டாக்டர் சொல்லுவான், உன்னுடைய கணவனுடைய விந்ததான் நான் கொடுத்தேன், அதெல்லாம் உண்மையாயிருமா? ஒரு கணவன் மனைவியோடு படுக்கையில் சேர்வது, அதன் மூலமாக குழந்தையை உருவாக்கி கொள்வதுதான் நமக்கு நிதர்சனமான உண்மை, அது அப்டேட்டான விஷயம். அது இல்லாம இன்னொருத்தன் சொல்றான், இந்த குழந்தை உங்களுக்கு தான் அப்படின்னா நீங்க ஏத்துக்க முடியுமா? எப்படி நீ ஏத்துக்கொள்ள முடியும்? நெசவு குடும்ப பாரம்பரியமே அங்கு நமக்கு தெரிபடாது. ஒன்று. இரண்டாவது விஷயமாக குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், மனைவிக்கும் அந்த வாடகை தாய்க்கும் சண்டை சச்சரவுகள் பிற்காலத்தில் ஏற்படும். இது கண்டிப்பாக இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான். மூன்றாவதாக, அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் மிகவும் கோபப்படக்கூடிய விஷயம், அருவருப்பாக நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்நியர்களுக்கு தங்களுடைய மறை உறுப்புகளை காட்டுவது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா, இது அருவருப்பானதாகவும் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்குவதாகவும் இருக்கிறது. அதனால அது தடை செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு சொல்றாங்க, நாலாவது விஷயமா ஈமானுடைய முக்கிய அம்சமே என்னது? ஹயா, வெட்கம். அந்த வெட்க உணர்வை இங்கே கலக்கப்படுகிறது. இந்த வெட்க உணர்வை இங்கே கலக்கப்படுகிறது. வெட்க உணர்வை இங்கே கலக்கப்படுவதனால ஈமானே உன் உள்ளத்துல இல்லை. அப்படிங்கும் போது நீ வாடகை தாயே ஏற்படுத்துற, உன்னுடைய ஈமானே அழிச்சிருது. உன்னுடைய ஈமானே அழித்து விடக்கூடிய வாடகை தாயை ஏற்படுத்திக் கொள்வது என்பது எந்த விதத்துல உனக்கு நியாயமாக உனக்கு நினைக்க தோணுது என்று சொல்லி நமக்கு உலமாக்கள் மக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல இப்படி ஒரு விஷயம் எப்போ உண்டாச்சு, இதனுடைய தொடக்கம் என்னன்னா 2019ஆம் வருடம் தான் இதனுடைய வீரியம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கங்க அப்படியே மறைமுகமா நடந்துச்சு இருந்தாங்க. 2019 தான் இதனுடைய வீரியம் எல்லாத்துக்கும் வெளிப்பட தொடங்கிச்சு. எல்லாரும் அதன்படி குழந்தை பெற்றெடுக்க ஆசைப்பட்டாங்க. அப்படி 2019 தொடங்கி 2022 கடுமையான முறையில் இதற்கான முயற்சி செய்யப்பட்டது. அதுதான் இது மேற்கத்திய கலாச்சாரம். இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, இது மேற்கத்திய கலாச்சாரம். ஆனா இன்னைக்கு வாடகை தாயை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, பாருங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நீ கிறிஸ்துவத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னை மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை மேரி அவங்கலாம் குழந்தை பெற்றெடுத்தாங்க நபி ஈசாவை. அவங்க இயேசுநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இயேசுநாதர் அன்னை மேரி பெற்றெடுக்கும் போது எந்த ஒரு ஆணும் அவர்களை தொடங்கவில்லை. எந்த ஒரு ஆணுடைய விஷயமும் அவங்களுக்கு போகல. ஆனா அன்னை மேரி குழந்தை பெற்றெடுத்தாங்க. எப்படி? இப்படிதான் வாடகை தாய் முறையில தான் அன்னை மேரி செய்யற மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்திருக்கான். அவங்களுடைய பேர்லயே குர்ஆன்ல ஒரு சூறாவே அல்லாஹ்
மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி ஒரு ஆணுடைய தொடர்பு இல்லாமலேயே அவங்க குழந்தை பெற்றெடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் பெற்றெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள காலத்தில் உள்ள பெண்கள் இதை ஒரு ஆதாரமாக கொண்டு வந்து காட்டுகிறார். அதுல குர்ஆனுடைய வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாருக்கு தெரியுமா அவங்களுக்கு பெண் சமுதாயத்திற்கு அவங்க மிகப்பெரிய ஒரு சவாலாக சொல்லி காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாருக்கு தெரியுமா, அவங்களுடைய தந்தை யாருன்னு தெரியுமா, தாய் யாருன்னு தெரியுமா, அவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட முறையில் அவங்க வளர்ந்தாங்கன்னு தெரியுமா. இதெல்லாம் தெரியாமலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து ஒரு வாடகை தாயாக நீங்க ஆக்கிட்டீங்களே, நவுதுல்லா இல்லன்னா வாடகை தாயை கூட உங்களுக்கு கருதுறீங்களே என்று சொல்லிட்டு குர்ஆனுடைய வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தந்தை இம்ரான் அவர் ஒரு மிகப்பெரிய இறை நேசர். அவங்களுடைய தாய் ஹன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசர் செல்வ பெண்கள். அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள குழந்தையாக அவங்க வந்து வயிற்றுல சுமக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்துல தஹஜ்ஜுடைய டைம்ல அவங்க துஆ கேட்கறாங்க. துஆ கேட்கும்போது சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ வந்து என்னுடைய வயிற்றுல எந்த ஒரு குழந்தையை நீ கொடுக்கறியோ அந்த குழந்தையை நான் பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் கொடுத்துறேன் அப்படி நேர்ச்சை செய்யறாங்க. குழந்தை உருவாகுது, பெற்றெடுக்கிறாங்க. பார்த்த பெண் குழந்தையை பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நாள் எப்படி நம்ம கொடுக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்க நேர்ச்சை செய்தது போல பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்வதற்காக உங்களுடைய குழந்தையை கொடுத்துருங்கன்றாங்க. அந்த அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் அவர்களுக்கென்று ஒரு அறையை ஏற்படுத்தி அவங்க அங்க வளர்றாங்க. அவங்களை வளர்த்தது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய சகோதரி அக்காவுடைய கணவர் ஹஜ்ரத் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள நல்ல முறையில பராமரித்து அவங்கள நல்ல முறையில இருப்பாங்க. அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்போதுமே தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருக்கும்போது அல்லாஹ் தனக்கு நெருக்கமான மாணவர்களின் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள மூலமாக அவங்களுடைய நெஞ்சில் பட்டையில ரூஹை ஊதி அதன் மூலமாக அவங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கருவுற்று அவங்க குழந்தை பெற்றெடுக்கிறார். குழந்தை பெற்றெடுக்கும் போது அல்லாஹ்விடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை நீ என் மூலமாக நீ ஏற்படுத்திட்ட, நான் வந்து பைத்துல் முகத்தஸுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி இங்க நான் தனிமையில இருக்கிறேன். ஆனா மக்கள் எல்லாம் என்ன வந்து ரொம்ப வேறு விதமாக பேசுவாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி விடுகிறான், மரியமே நீங்க எதையும் பேசாதீங்க, நீங்க எதையும் கவலையும் படாதீங்க. நீங்க பெற்றெடுத்த குழந்தையான இந்த குழந்தை பேசும், மக்களுடைய சமூகத்துல இந்த குழந்தை பேசும். அப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் பள்ளியில தஹஜ்ஜுடைய நேரத்துல யா அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை என் மூலமாக நீ ஏற்படுத்தி உன்னுடைய நபியாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கருவுற்று என் மூலமாக பிறக்க வச்சிருக்க. இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி மக்களிடத்துல சொல்றது? எங்க அம்மா என்னை வந்து பைத்துல் முகத்தஸுக்கு பணிவிடை செய்வதற்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நான் இங்க தனிமையில இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மக்களிடத்துல இதை போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இதை பத்தி எதுவுமே மக்களிடத்துல பேச வேண்டாம். நீங்க வந்து 3 நாள் நோக்கு வச்சிருக்கீங்க. அந்த காலகட்டத்துல நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்துல நோக்கு வைங்கன்னா என்ன அர்த்தம்னா யார்கிட்டயும் பேசக்கூடாது. இதான் அவங்களுடைய காலகட்டத்தில் உள்ள நோக்கு. நம்மள மாதிரி உள்ள நோக்கு கிடையாது. அவங்களுடைய காலகட்டத்துல யார்கிட்டயும் பேசக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது. அந்த மாதிரி அவங்க இருக்கிறது தான் நோக்கு. நீங்க நோக்கு வச்சிருங்க, இந்த நீங்க பெற்றெடுத்த குழந்தையே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா அவங்களும் சரி அல்லாஹ் அப்படின்ட்டாங்க. மக்களுடைய சமூகத்திற்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு வர முடியும். குழந்தையாக அவங்க இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் இதை பார்த்தோன்னே ஏசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மரியம், நீ பள்ளிவாசல்ல தான் இருக்கிற,
உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் உனக்கு நடந்துச்சு, நீ ஏதாவது தவறான பாதைக்கு போயிட்டியா, நீ இந்த மாதிரி மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க இப்படிதான் சுற்றி தான் காட்டுறாங்க, குழந்தையின் பக்கம் இப்படி சுற்றி தான் காட்டுறாங்க. உடனே நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே பேசுறாங்க, நீ அபுதுல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். வஜஅலனி முபாரக்கன், அல்லாஹ் என்னை வந்து பரக்கத் பொருந்தியவனாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். வஜஅலனி நபிய்யா, அல்லாஹ் தஆலா என்னை இறை தூதராக அனுப்பி இருக்கிறார். வஸ்ஸலாமு அலைஹி யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா, நான் பிறந்த நாளும் நான் மரணிக்கின்ற நாளும் நான் நாளை மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நாளும் எல்லாம் உயர்த்தமாக இருக்கிறது. என் மீது அல்லாஹ் தஆலா சலாமத்தாக ஆக்கி தந்திருக்கிறார். இவருக்கு தான் என்னுடைய தாயார், அல்லாஹ்வினுடைய ரூஹின் மூலமாக என்னை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். இது அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், நான் ஈசா ரூஹுல்லாஹ் அப்படின்னு சொல்லி குழந்தை பருவத்தில் பேசிய குழந்தைகள் அப்படின்னு வரலாற்று ஏடுகள்ல பதிவு செய்யப்படுறதுல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அப்ப இந்த விஷயத்தை எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. குழந்தைக்கு பேசி சொல்லிடுச்சு, இதுக்கு மேல என்னது, அதுவும் குழந்தை பருவத்துல வெறும் பால் குடிக்கக்கூடிய குழந்தையா இருக்கும்போது பேசுறாங்கன்னா யாரும் நம்பாமலையா இருப்பாங்க. எல்லா மக்களும் நம்பி அந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்படித்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக அவர்கள் கருவுற்று அவர்கள் பெற்றெடுத்தார்களே தவிர வாடகை தாயை போல நீங்கள் அவர்களை நினைப்பது மிகப்பெரிய ஹராம், மிகப்பெரிய குற்றம். யாரும் அவ்வாறு நினைத்துவிடக் கூடாது. உங்களுடைய கொள்கையிலோ உங்களுடைய எண்ணத்திலோ அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறார். குர்ஆனிலே இந்த வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்கள் வரும்போது அதை பற்றிய விரிவான விளக்கம் சொல்லப்படும். இப்போதைக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பெண்மணிகள்ல ഖൈറുன் நிசாயி, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பெண்மணிகளிலே சிறந்த பெண்மணி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்னுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதற்கடுத்து அந்தஸ்து என்னுடைய முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதற்கடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் ஃபிரௌனுடைய மனைவியான அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த பெண்மணிகளுடைய பட்டியலை சுட்டிக்காட்டுகிற போது முதல் அந்தஸ்தாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய உணவையே இந்த உலகத்திலேயே சாப்பிட்டார்கள். சொர்க்கத்தினுடைய உணவை பைத்துல் முகத்தஸ் என்கின்ற பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக கொண்டு வர செய்து சொர்க்கத்தினுடைய உணவை அவர்கள் இந்த உலகத்திலேயே சாப்பிட்டு அவர்கள் குழந்தையை கருவுற்றார்கள். அது மட்டும் இல்லாம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் வளர்த்தாங்க. அவங்க வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அன்னாலக்கி ஹாதா, என்ன ஆப்பிள் பழம் வந்திருக்கு, மாதுளை பழம் வந்திருக்கு, அந்த கனிகள்லாம் ஒரு விதமான தோற்றத்துல இருக்கு, அழகான தோற்றம் கொண்டுதான் இருக்கு, இது எங்கிருந்து வந்துச்சுமா உனக்கு அப்படிங்கிற போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்றாங்க, மூமின் இன்டில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தான் விரும்பக்கூடியவர்களுக்கு அவன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தருவான். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் தரணும்னா இந்த ஆயத்தை அதிகமாக ஓதுங்க. குர்ஆனுடைய விரிவுரை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த ஆயத்து அது. 3வது ஜுஸ்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத் ஆல் இம்ரான் நீங்க திறந்து பாருங்க. முதல்வராகிய பிறக்கிறதே இல்லைங்க. நம்ம குர்ஆன் சூறாலேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடணும். நம்ம எங்க அதுக்கு போய் பார்க்கறது? ஆனா நீங்க பாருங்க, அங்கதான் இருக்குது. குர்ஆன்ல தான் சொல்லப்பட்டிருக்கீங்களா? அப்ப அந்த வகையில்
அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதனால எந்த ஒரு பெண்ணும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள். அப்படி பார்ப்பதும் நமக்கு மிகப்பெரிய தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அன்னையாக அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் இந்த உலகிலும் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். நாளை மறுமையிலும் எல்லா மனிதர்களுக்கும் முன்னிலையில் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய மனத்திலிருந்து அவர்களுக்கு சூரியனை விட பிரகாசிக்கக்கூடிய மகுடம் அவர்களுக்கு எல்லோருக்கும் முன்னிலையில் அவர்களுக்கு மகுடம் சூட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு முறையில் தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து வாடகை தாய் என்பது மார்க்கத்தில் பாலூட்டக்கூடிய வாடகை தாயை தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தவிர கருப்பில் சுமக்கக்கூடிய வாடகை தாயை மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு இந்த விளக்கங்களையும் வரை வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இது போன்ற விளக்கங்களை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கேட்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.